Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான சம்மர் ட்ரிங்க் பால் சர்பத் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது, ரொம்ப ஹெல்தியும் கூட. ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்குவோம். இது ஒரு 2 minutes ஊறினா போதும், நல்லா ஊறி வந்துடும். சப்ஜா சீட்ஸ் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சு. பாதாம் பிசின் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 2 டம்ளர் 400 ml இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இது பாலுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். நான் 2 கலரில் செய்ய போகிறதுனால 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 2 கலரில் நன்னாரி சிரப், நல்ல பிராண்டட் நன்னாரி சிரப்பாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹோம்மேட் நன்னாரி சிரப் இருந்தாலும் அதை சேர்த்துக்கங்க. இதோட தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ், அதுக்கு மேலே நம்ம அடித்து வச்சுருக்க பால். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். காரைக்குடி ஸ்பெஷல் நன்னாரி பால் சர்பத் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இஃப்தாருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டான ட்ரிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.